வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. எத்தனை பேர் இருக்க இடத்துல இருதயத்தை உயர்த்தி நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. அவர் நமக்கு போதும், அவர் நமக்கு வர வேண்டும். ஆவியானவர் வரும்பொழுது குறைவானது நீங்கி நிறைவானது நம்மை நிரப்பும். இந்த காலங்களில் எல்லாரும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, எதிர்கால திட்டங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கலக்கம் பயம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி எறிஞ்சிட்டு கரங்களை உயர்த்தி, நிறைவானவரே நீர் வாரும்பா, நீர் வரும் பொழுது குறைவானது நீங்கிவிடும். உங்களுடைய நிறைவை நான் பெற்று அனுபவிப்பேன். இப்பொழுது எனக்கு அந்த நிறைவை தாரும் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், தடுமாற்றங்கள், பஞ்சம், அவமானம், நிந்த, இவைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். எப்படி மாற்றுகிறார்? அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய செழிப்பிலே நம்மை நிரப்புகிறார். இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை உயர்த்தி அர்ப்பணிங்க. இயேசுவே எனக்கு நீ வேண்டும், நீ வாரும் என்று சொல்லி அர்ப்பணிங்க. அவர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. இப்பொழுது பிள்ளைகள் மேலே இருக்கிற பலவீனங்கள் நீங்கட்டும். அது வியாதியின் கொடுமையாக இருக்கட்டும், அது வியாதியின் உச்சக்கட்டமாக இருக்கட்டும். இப்பொழுது பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போ. சோர்வை அகன்று போ. முன்னேற முடியாமல் அநேக தடைகள் இருக்கிறதா? இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போ. இயேசுவின் நாமத்தில் அவைகளை உடைத்து போடுகிறேன். அநேகருக்கு பலவிதமான இருளின் ஆதிக்கம் இருப்பதனாலே முன்னேற விடாமல் தடுத்துட்டு இருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே இதே இருளின் அதிகாரத்தை, நாசங்களை, மோசங்களை, அந்தகார சக்திகளை கட்டி போடுகிறோம். பரலோக அரசாங்கத்திலிருந்து இப்பொழுது பிள்ளைகள் மேலே இரக்கமும் தயவும் அவருடைய ஆசீர்வாதமும் போய் நிரப்பட்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் இன்றைக்கு அப்படியாக நம்மை நிரப்புகிறாராக. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, 147 சங்கீதம் 14 தியானிக்க போகிறோம். ஆமென். என்ன வருது? அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு விளங்குது? இது நம்மளை குறித்து பேசுகிறாரு. இது நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம். இது நம்மளுடைய எதிர்கால திட்டம். இது நம்முடைய சந்ததிகளுக்கு பலிக்க வேண்டிய நன்மை. சங்கீதக்காரர் சொல்றாரு, உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. நல்லா கவனிங்க. நம்ம வாழ்கிற எல்லையில் எது இருக்கணும்னா தெய்வ சமாதானம் இருக்கணும். தெய்வ சமாதானம் இல்லாமல் வாழ முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியம் எதை சார்ந்து இருக்குன்னு சொன்னால், அவர் பரமேறும் பொழுது சொல்லுகிற ஒரு காரியம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா
அந்த சமாதானத்துக்குள்ளே தான் நம்முடைய வாழ்வு அடங்கியிருக்கு, நம்முடைய வெற்றி, நம்முடைய எதிர்காலம் இருக்கு. விளங்குதா? இன்னைக்கு சில தேசங்கள் சமாதான உடன்படிக்கை பண்ணுறாங்க. நம்ம 2 பேரும் அடிச்சுக்க வேணாம், பிடிச்சிக்க வேணாம், உன் மேலே நான் தாக்க மாட்டேன் இல்லையா, ஒப்பந்தம் பண்ணிக்குவோம், என்கிட்ட இருக்கிறத உன்கிட்ட ஷேர் பண்ணுறேன், நீனும் உன்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணு, நமக்கு எதிரி யாராவது இருப்பானா 2 பேரும் சேர்ந்து தாக்குவோம், இப்படின்னா சமாதானம் பண்ணுறாங்க. ஆனால் திடீர்னு அது உடஞ்சி போகுது. திடீர்னு என்ன பண்ணுது, சூழ்நிலையை மாறுது. எவங்க சமாதானமாக இருப்போன்னு சொன்னவனே எப்போ இரவோடு இரவா அந்த தேசத்தை, அந்த ஆட்களை அழித்து நாசம் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உண்மை தன்மை இல்லை, நம்ப முடியலை. ஆனால் பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா அவர் உன் எல்லைகளை, யார்? இயேசு மீட்பர், யெகோவா தேவன் நம்முடைய எல்லைகளை அவர் சமாதானம் உள்ளவளாக மாற்றுறார். நல்லா கவனிங்க, கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அவசியம் சமாதானம். இந்த சமாதானம் எதை குறிக்குதுன்னா, ஒரு வாசலுக்கு அடையாளமாக இருக்குது. அந்த வாசல் வழியாக தான் தேவனுடைய பிரசனம் உள்ள நுழைய முடியும், தேவனுடைய அனுக்கிரகம் உள்ள நுழைய முடியும். நம்முடைய விண்ணப்பத்தை எடுத்து தேவதூதர்கள் திரும்பியும் தேவ சமூகத்துக்கு செல்ல முடியும். உங்களுடைய பிள்ளைக்கு இந்த தேவை இருக்குது இல்லையா, காரியங்களை சொல்வதற்கு. ஆக ஒரு வாசல் இருந்தால் எப்படி வருகிறதும் போகிறதுமாய் இருக்கிறதை போல இன்னைக்கு குடும்பத்திற்கு அவசியமான காரியம் சமாதானம். எரிச்சல் படாதீங்க, கோபப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகளை எரிச்சல் மூட்டாதீங்க இல்லையா. என்னன்னா நீங்கள் வாசலை உடைக்கிறதுக்கு சமம். அங்கே கவனிங்க, வாசலாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், நம்முடைய எல்லைகளில் சமாதானமாக்குறாரு. அந்த சமாதானம் தான் ஒரு பெருத்த ஆசீர்வாதம், அது பெரிய நன்மை, அது நம்மளை நிரப்புகுது, அது நம்மளை வாழ வைக்குது. தேவ சமாதானத்தில் தான் சர்வே பண்ண முடியும், தேவ சமாதானத்தில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெற்றி எடுக்க முடியும். தேவ சமாதானத்துக்குள்ளே செழிப்பு இருக்குது. இன்றைக்கி எத்தனை பேருக்கு வேணும்? இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி, நிறைய பேர் அது வேணும் இது வேணும்னா கேட்டிருப்பீங்க. நீங்கள் சமாதானத்தை கேளுங்க. சமாதானம்தான் இல்லையா, அது எல்லாத்திற்கும் அது முக்கிய காரணமாக இருக்குது. The peace of God is the source of the every blessing. எல்லா ஆசீர்வாதத்திற்கு இந்த சமாதானம், தேவ சமாதானம் ஒரு பெரிய மூலப்பொருளாக இருக்குது. 2வது இந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது அற்புதமாக வருது, உச்சிதமான கோதுமையிலே உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த 2வது பாயிண்டில் 2 விஷயம் இருக்குது. கடவுள் ஒரு மனுஷிய அவருக்கு பயந்து நடக்கிறவர்களை, கீழ்ப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, ஏனதானு ஆசீர்வதிக்கலை. அது சொல்லுது பாருங்க, உச்சிதமான கோதுமைன்னு சொன்னால் அது ரொம்ப ஃபைனஸ்ட் ஆஃப் த வீட், ஃபைனஸ்ட் ஆஃப் த வீட், ஒரு உயர் தரத்தை காமிக்குது. அந்த உயர் தரத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பல மாதங்களுக்கு முன்பாக எனக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு நம்முடைய விசுவாசிகள் ஒருவர் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாருங்கள். அதை பார்க்கணும் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பியூராக இருந்தது. அவங்க எனக்கு சொல்லி கொடுக்கும்போது, இது நம்ம தேசத்தில் கிடைக்கும், ஆனால் நான் இதை வெளிநாட்டில் இருந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நான் அங்கே வேலை பார்க்குறதுனால நான் அந்த தேசத்தில் இவைகளை வாங்க முடியும். இது நல்ல கவனிங்க, நம்ம தேசத்துலேருந்து தான் வருது, ஆனால் நம்ம தேசத்தின் மக்களே இதை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏன்னா இது அவ்வளோ உயர்தரம்னா இம்போர்ட் தான் இல்லையா. இதை ஆகவே வாங்கிட்டு வந்தேன். நான் முத அதை சாப்பிட்டு பார்த்தோன்னா என்ன சுவை, என்ன குவாலிட்டி, அந்த ஃபைனஸ்ட், அந்த ரிச்சஸ்ட்ன்றது மீனிங் அப்போ தான் விளங்கும். அப்போ கவனிங்க, இந்த உலகத்தில் ஒருவேளை நம்ம இடத்துலையே விளையிறதா இருக்கலாம், நமக்கு கிடைக்காம போயிடலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த அற்புதமான அந்த உச்சிதமான கோதுமைன்னா என்ன குறிக்குதுன்னா, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு பரலோக அரசாங்கத்தில் இருந்து பூமியை நோக்கி நம்ம வாழ்கிற இடத்திற்கு அந்த உச்சிதமான ஆசீர்வாதத்தை அனுப்பி வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அதை திணிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க,
இன்றைக்கி நிறைய பேர் பலவிதமான கவலையில் மூழ்கி போயிருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து சொல்கிறாரு, நான் உச்சிதமான ஆசீர்வாதம் வச்சுருக்கிறேன். ஏதோ ஏனதானன்னு இல்லை, கைக்கு கிடைக்கிறத எடுத்துருந்தா பிடிச்சிக்கோன்னு அப்படி கொடுக்குறது இல்லைங்க. அவர் ஏற்கனவே நேர்த்தியானது, பூர்த்தியானது, மகிமைக்குரியதை தான் நமக்கு தருகிறதாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு வழங்குது? நல்லா கவனிங்க. 2வது பார்த்தீங்கன்னா, உன்னை திருப்தியாக்கின்னு வருது. 3வது அப்போ கவனிங்க, ஃபைனஸ் வீட்டை கொடுத்து நம்மளை திருப்திப்படுத்துகிறாரு. வேணும்னு சொல்கிற அளவுக்கு. இதில் இன்னொன்று கவனிக்கணும், தமிழ் லாங்குவேஜில் தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. திருப்தினா என்ன? இப்போ சாப்பிட்றோம், வாங்கி சாப்பிட்றோம், நல்லா ரொம்பிடுச்சு, நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன் போதும் அப்படின்றோம். இந்த போதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவ்வளோதான், இனிமேல் சாப்பிடவே மாட்டேன்னு இல்லை ஐயா. திரும்பியும் பசி எடுக்கும் போது திரும்பியும் சாப்பிடுவேன், அதுதான் குறிக்குது இல்லையா. திருப்தின்றது என்னென்னா, அந்த நேரத்துக்கு அந்த சமயத்துக்கு திருப்தி அடைஞ்சோன்னா திரும்பியும் என்ன தேவைகள் இருக்கோ திரும்பியும் கர்த்தர் கொடுக்குறார். அப்போ கவனிங்க, திருப்தின்றது என்னென்னா, நீ அப்பா போதும்ப்பா சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, நீ திரும்பியும் உனக்கு என்ன தேவைன்றதை கேட்டுக்கலாம், அவர்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கலாம். அதனால தான் திருப்தி. அப்போ பாருங்கள், மனுஷனை அறிஞ்சு இந்த திருப்தியை உள்ளே வைக்கிறார். திருப்தி அடையிறியா? சரி, ஏதோ இன்னொன்று தேவைப்படுதா, ஏதோ ஒன்று குறைவுப்படுதா, திரும்பி நான் திருப்தியை தாவேன், திரும்பி கேட்டு வாங்க. நீ திருப்தியாக இருக்கணும், அதுதான் அவருடைய விருப்பம். கடவுளுடைய விருப்பம் என்னன்னா, அவருடைய பிள்ளைகள் திருப்தியாக வாழணும். நல்லா கவனிங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்த சொல்லுங்கள், ஆண்டவரே நான் திருப்தியாய் வாழ ஆசைப்படுகிறேன். அப்பா பிதாவே துதிக்கிறோம். இந்த வார்த்தையில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பழுகி பருகி பூமியை நிரப்ப கிருபை செய்ய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.